Hello friends, welcome to Ramy's vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல நார்மல் டே ரொட்டீன் தான், வீக் டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான மார்னிங், நல்லா இப்போதான் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். என் பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம குயிக்காக லஞ்சை சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமைக்க வந்திருக்கேன். இன்றைக்கான லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வித் சவ் சவ் கிரேவி. நிறைய பேர் சவ் சவ்வில் கூட்டு தான் செய்வாங்க. ஆனால் நான் கூட்டை விட நான் இந்த சவ் சவ் கிரேவி சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கும் சரி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி வடிய விட்டுறேன். ஏன்னா நம்ம தண்ணியோடு வதக்கும் போது அந்த வலுவழுப்பு தன்மை அதிகமாக வரும். ஸோ அதனால் தண்ணியை நான் வடிய விட்டுருவேன். இப்போ கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நறுக்கிக்கலாம். இதுக்கு நான் 2 வெங்காயம் தேவையாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சும்மா 2 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சவ் சவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். அதனால் நம்ம தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். இது கிரேவினால ஓரளவு பெரிய பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொரியல் அந்த மாதிரினா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நான் கிரேவிக்குனால நான் இந்த அளவுக்கு பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே சேர்த்து மொத்தமாக சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கின பிறகு நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிய வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சாலே இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிய வெந்துடும். ஸோ இந்த தக்காளி மசிகிற அந்த டைம்லேயே நம்ம வெண்டைக்காவையும் நான் பொடியை நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவ் சவ்வை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா சவ் சவ்வை கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த மசாலா கூட நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சவ் சவ் ஓரளவு அந்த மசாலா கூட நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் குழம்ப. அந்த சவ் சவ் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டா போதும். இதை எக்ஸ்ட்ராவாக கடைசியாக தான் நம்ம தேங்காய் அரைச்சி விட்டுருவோம். ஸோ அந்த சவ் சவ் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விட்டுடலாம். நான் அப்படியே அந்த சவ் சவ் வெந்த சமயத்திலே நான் இந்த வெண்டைக்காவெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ வெண்டைக்காய் பொரியலுக்கு கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு நம்ம நறுக்கின வெண்டைக்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். ஸோ சவ் சவ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. வெந்த பிறகு தான் நம்ம கடைசியாக கொஞ்சம் தேங்காய், வெறும் தேங்காய் தான், தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இது நீங்கள் சாதம், இட்லி தோசையை விட சப்பாத்தி பூரிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். பரோட்டாவுக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சவ் சவ் எப்போயுமே கூட்டு மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கிரேவி மாதிரியும் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இது 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே நமக்கு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்துட்டுருக்கு. இன்னும் நான் மசாலா எதுவும் சேர்க்கலை. ரைஸும் நான் வச்சுட்டேன். முக்கால்வாசி குக்கிங் முடிஞ்சிச்சு. நான் என் ஹஸ்பண்டுக்கும் லஞ்சு பேக் பண்ணியிருக்கேன். லஞ்சு வெண்டைக்காய் பொரியல். இன்றைக்கி தேங்காய் சேர்த்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். சவ் சவ் கிரேவி, அப்புறம் மோர். ஸோ இதையும் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எல்லாம் ஆஃபீஸ் போனப்புறம் என் பொண்ணுக்கு பால் குடி, அவள் எந்திரிச்சு வந்துட்டான். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பால். இன்னும் இருமல் நிறைய இருக்கிறதுனால ஸோ அதனால் டெய்லியுமே ஒரு டைம் மஞ்சள் பால் கொடுக்குறேன். இது நிறைய மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகு சேர்த்து கொடுக்குற பால்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 11:30 இருக்கும். நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். ஏன்னா வந்து 12 o'clock வந்து என் சின்ன பாப்பாவுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும். அவளுக்கு வந்து 12 to 4 வந்து அந்த ஈவினிங், அதாவது ஆஃப்டர்நூன் செஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 4 hours வந்து அவளுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும். ஸோ அது வந்து நான் போய் விட்டுட்டு தான் வரணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாம் அந்த தோசையை வச்சு அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாம் குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஷூ சாக்ஸ்லாம் மாட்டி விட்டுட்ருக்கேன். Ready? Come on. Ready? Open your bag. Open your bag. Oh, Mama, playing with the go? Yes. Bye. Say bye. 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 Test. வாக்கிங். ஏன்னா வந்து பஸ் ஸ்டாப் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நடந்து போனால் பஸ் ஸ்டாப் வந்துடும். இப்போ நான் பஸ் எடுத்துட்டேன். பஸ் எடுத்து இப்போ ஸ்கூல் பக்கத்துலேயே நான் போயிட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு தான் போய் ஸ்கூல் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பஸ் ஸ்டாப். நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்கும். இங்கே கூடவே இன்னொரு வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பஸ் எந்தெந்த டைமிங் வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஒரு பஸ் எடுத்தோன்னா அந்த பஸ் வந்து எத்தனை ஸ்டாப்ஸில் வந்து நிற்கும், ஸோ நம்ம எந்த வழி போகிறோம் அப்படின்னா எந்த பஸ் எடுக்கணும் அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸோடு இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிற வரைக்கும் எவ்வளோ காசு வந்து பஸ் ஃபேர் வந்து ஆகும், எவ்வளோ கிலோமீட்டரை வந்து ட்ராவல் பண்ணால் எவ்வளோ பஸ் ஃபேர் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்டாக வந்து வச்சுருப்பாங்க. நான் வந்து இந்த பிளாக்லேருந்து பஸ் எடுத்தால் நான் எடுக்கிற பஸ் வந்து எங்கே வரைக்கெல்லாம் போகும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பஸ். இது வந்து என்னோடய பஸ் கிடையாது. நான் வந்து 5050ன்ற ஒரு பஸ் எடுத்தேன். ஸோ எனக்கான பஸ்ஸும் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் மாதிரியும் நிறையா இருக்கும் சிங்கப்பூரில். ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கு பஸ் எந்த டைமிங் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பஸ் ஸ்டாப் போயிடலாம். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்ஸில் வந்து நிறைய இந்த ஸ்பெஷல்லாம் இருக்குது. இந்த வந்து ப்ரியாரிட்டி சீட்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கண்டக்டர் இந்த இடத்துல நிறுத்துங்க அப்படின்னா நிறுத்த மாட்டாங்க. நமக்கு வந்து பஸ் ஸ்டாப் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த எல்லோ பட்டன், அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அப்போனா தான் பஸ்ஸை நிறுத்துவாங்க. இல்லாட்டி வந்து பஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து என் பொண்ணை கூப்பிட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நான் வரும்போது ஸ்நாக்ஸ் வந்து எதாவது எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதை கொடுத்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.